வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 29ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், மதியம் 2:08 வரை. அதன் பின் சதயம். திதி வளர்பிறை, திருதியை காலை 11:44 வரை. அதன் பின் சதுர்த்தி. யோகம் மதியம் 2:08 வரை, நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்று போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகரை வணங்க வேண்டிய தினம். நாளைய விசேஷம்: நாளைய தினம் தை மாதம் ஆரம்பம். தக்ஷாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பமாகிறது. மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை. நாளைக்கு தான் சூரிய பகவான் தன்னுடைய தேர் சக்கரத்தை திருப்பி வடக்கு நோக்கி செல்வார். அதனால் நாளைய தினம் இந்த உத்தராயணம், தக்ஷாயணம் அப்படின்னு 2 விதமாக நம்மளுடைய அயனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் தக்ஷாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பமாகிறது. பீஷ்மாச்சாரியார் உத்தராயணத்தில் தான் தன்னுடைய உயிர் போகணும்னு முள்படுக்கையில் படுத்து காத்துக்கிட்டு இருந்தார். அதில் வரக்கூடிய ஏகாதசியில் தான் அவருடைய உயிர் பிரியணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அதெல்லாமே நடக்கக்கூடிய நேரம். சபரிமலையில் மகர ஜோதி தெரியும், மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாளைய தினம் பொங்கல் பண்டிகை. இன்றைக்கி போகி. பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. எப்போ அப்படின்னா காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. காலையில் பொங்கல் பானை வைக்கும் நேரம் 6:30, 6:31. 7 மணிக்குள்ளே பொங்கல் செய்து முடித்து இறைவனுக்கு படையல் வைக்க வேண்டும். இதுதான் நாளைய விசேஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம், கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் ராகு. இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கு சில தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு எரிப்பாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தில் நம்ம ரொம்ப புகையெல்லாம் உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் மனதாலையாவது நீங்கள் அந்த தத்துவத்தை எடுத்துக்கணும். பழைய விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை போட்டு எரித்து விட்டு புதிய விஷயங்களை மனதுக்குள் கொண்டு வரணும். அதுதான் இதோடைய தத்துவம். இன்று முதல் தக்ஷாயணம் முடிந்து நாளைக்கு காலையில் உத்தராயணம் ஆரம்பமாகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அதனால் தை மாதம் ஆரம்பம். அதனால் இது ஒரு விஷயம். மற்றொரு சின்ன அறிவிப்பு: நம்ம சென்னை அடையாறில் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம், பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம், சுப விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் சர்வீஸும் பண்ணுறோம். நம்மளுடைய நண்பர் ஒருவரின் விருப்பத்திற்கு இணங்க ஈரோடில் ஒரு நாள் விஜயம் செய்கிறேன் அடியேன். அன்றைக்கி அங்கே காலையிலேருந்து மாலை ஒரு 4:30 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நடுவில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒன்றா தான் ஒருத்தராக தான் வராங்க. யாராவது என்னை பார்க்கணும் அப்படின்னா ஈரோடு சுற்று அந்த சைடில் இருக்கிறவங்க, ஈரோடு, நாமக்கல், குமாரபாளையம், திருச்செங்கோடு இந்த பகுதியெல்லாம் இருக்கிறவர்கள் ஒரு நாள் விசிட் அங்கே பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம்.
அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவருக்கு பிரசன்னம் மூலம் மாறும் சொல்லப்படும் ஈரோடில் ஒரு நாள், அது வந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அன்றைய தினம் ஈரோடு சைடில் இருக்கிறவங்க என்னை நேரில் வந்து பார்க்கலாம். அடையாளம் முடியல, பார்க்க முடியல. ஆன்லைன் சர்வீஸ் எப்பயும் உண்டு, இருந்தாலும் அன்றைய தினம் ஈரோடு சைடு நம்மளுடைய விசிட் இருக்குது. நேர்முகமாக உங்களை பார்த்து பலன் சொல்லப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள். சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாள். சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ராசி அதிபதியான சனியுடன் சேர்ந்து சந்திர பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கார். பெரிய பெரிய முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவீங்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள், சாதகமான நாள், நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனுடன் சந்திரன் அமர்ந்திருக்கார். தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். சில பேர் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு 50% ஆஃபர்னு போடுவாங்க. இப்போ கடகடன் விற்று தீர்ந்துடும். அந்த அளவுக்கு இப்போது சரக்குகள்லாம் கைமாறும், கைக்கு பணம் வரும், நல்லபடியாக வியாபாரம் நடக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு மனதில் ஒரு திருப்தி கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. 7 கிரகம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன். 7 கிரகம் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தெரியும். இப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய சுற்றும் சூழ்நிலையிலும் ஒரு முன்னேற்றத்திற்கான நிறைய அறிகுறிகள் தெரியும். இப்போது சனி பகவான் மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருந்ததுனால ஒன்றா படிப்படியாக மாற்றங்கள் தெரியும். அதில் இந்த சிறு சிறு கிரகங்களின் செயல்பாடுகளும் உங்களுக்கு சில அதிசயத்தக்க வகையில் மாற்றங்களை காட்டி கொடுக்கும். உங்கள் பிறவி ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த நாள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் 8 சனி பகவானோடு இணைந்திருக்கார். சனி பகவானும் 8ஆம் இடத்தில். அதனால் இப்போது அட்டம சனி அப்படிம்பாங்க. இந்த அட்டம சனியோட இந்த ராசி அதிபதியான சந்திரன் இணையும் போது மன குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதில் வந்து போகும். இன்றைக்கி போகி பண்டிகை, தேவையில்லாத விஷயத்தை தான் போட்டு எரிக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அப்போ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பழைய அழுக்குகள், பொறாமைகள், வஞ்சகம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் சலனங்கள் ஏற்படும். அதனால் அதுக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். தெய்வத்தின் மீது உங்கள் நாட்டத்தை செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டிய தினமும் கூட. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நாள். 7ஆம் இடத்தில் சந்திரன் சனி பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி புகழ் கிடைக்கும். புதிய புதிய நண்பர்களையெல்லாம் சந்திப்பீங்க, புதிய நபர்களை சந்திப்பீங்க. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக மாறக்கூடிய அளவில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதனால் இன்றைக்கி சந்திக்கும் நபர்களால் நன்மை ஏற்படும், வெற்றி கிடைக்கும். வெளிநாடு பயணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு உறவுகள் மூலம் சில பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டில் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி உண்டு. ஐடி துறையில் இருப்பவர்கள், இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம், நல்ல சிறப்பான ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். ஒரு தொழிலில் நம்ம ஏதாவது முயற்சி செய்கிறோன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நம்ம ஏதாவது நமக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அங்கே கிளைமேட் சரியில்லை சார், அங்கே எப்பயுமே குளிர் இருக்கும், ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அங்கே குளிர் இருக்கும், என்னால் முடியாது அப்படின்னா நம்ம அந்த வாய்ப்பை தவற விடுறோம்னு அர்த்தம். அப்போ ஹெல்த் நல்லா இருக்கணும். சில பேருக்கு வந்து சில குளிர் பிரதேசங்களுக்கெலாம் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு ஒரு ட்ரை வெதர் ஒத்துக்காது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உடம்புல இருந்தால் என்ன பண்ண முடியும்? போய் சம்பாதிக்க முடியாது. இப்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ ஆரோக்கியமாக இருந்தால் சம்பாதிக்க முடியும். அது போன்ற தினம், நல்ல நாள்.
துளாராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கூடவே சந்திர பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். நன்மை செய்யாத கிரகம் குரு. அவர் பார்க்கும் இடம் நன்மை பெறும். குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில். இதெல்லாம் ஒரு சிறப்பான கிரக அமைப்பு கொண்ட நாள். தன வருவாய் நிறையா வரும். பணம் காசு வரும். லிக்விட் கேஷ் கையில் இருக்கும். சர்க்குலேஷனுக்கு பணம் இருக்கும். சில நேரத்தில் பண தட்டுப்பாடு வரும். கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காசு எடுக்கணுன்னா டக்குன்னு காசு இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர் மாட்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் காசு இருக்கும். சில பேர் ஷெல்ஃபை திறப்பாங்க, ஒரு ஷர்ட்டு இல்லை சாரீஸாக எடுப்பாங்க. எடுத்தோடனே ஒரு 500 நோட்டு 2 விழும். எப்போ வச்சோம், எதுக்காக வச்சோம் அப்படின்னு மறந்துடும். அதுதான் நல்ல பண ஃப்ளோ இருக்கிற வீடுன்னு அர்த்தம். இப்போ அதுமான ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 கூடிய கிரகம் சந்திரன். அவர் 4ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைந்திருக்கார். இதுவும் ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்கும். இப்போ வீட்டிற்கு தேவையான சில செலவுகள் செய்வீங்க. வீட்டிற்கு இல்லத்திற்கு தேவையான சில செலவுகள் செய்வீங்க. இப்போது நாளைக்கு பொங்கல் பிறக்குது. அப்போ பெயிண்டிங்கெல்லாம் சில பேர் மாற்றுவாங்க. வர்ணமாக உங்கள் வீடு மாறும். வர்ணமயமாக மாறும். உங்கள் எண்ணத்தில் வர்ணம் பிறக்கும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் இல்லம் மாறும். அதனால் அதுவும் ஒரு ஆசை தானே. உங்களுக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறது. சில பேர் பெட்ரூம் கலரை மாற்றுவாங்க. ரொம்ப நாளாக பார்த்தாச்சு, இந்த லைட் பிங்கை மாற்றிட்டு ஒரு ஆலிவ் க்ரீன் அடிக்கலாமான்ற எண்ணம் தோன்றும். அது டக்குன்னு நீங்கள் மாற்றுற நேரம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கலர் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். டக்குன்னு நிறமும் மாறியது, வாழ்க்கையும் மாறியது. அது போன்ற நாள் இன்று வெற்றிகரமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நேரம் இது. பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் அது நன்மையை தான் செய்யும். சனி பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பு. சந்திர பகவான் சனி பகவானோடு போய் இணைகிறார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8 கிரகம். 8 கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் சென்றால் அது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைத்து பார்க்காத அளவுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காத சில நபர்களை சந்திப்பீங்க. பழைய நினைவுகள் உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்கள்கிட்ட வந்து சில பிளெஸ்ஸிங்ஸை கேட்பாங்க சில பேர். அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ தரம் உயர்ந்து, தகுதி உயர்ந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். ஆனால் மற்றவர்கள் இப்போ உங்கள் பெருமையை உணர்ந்து உங்களிடம் வருவார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7 கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் இடம் என்பது களத்திர பாவம். களத்திர பாவத்துக்குரிய கிரகம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒருமித்த கருத்தோடு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாங்க. குடும்பத்தாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி இப்போ எல்லோரும் குடும்பத்தோடு சுற்றுலா இந்த மாதிரி பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறவுகள், அதாவது விரிசல் பட்ட குடும்ப உறவுகள் கூட இப்போ சரியாகி இந்த மாதிரி பிளவுபட்ட குடும்பம் கூட ஒட்டி கொள்ளும். ஒரு குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டினா எப்படி ஒட்டும், அது மாதிரி ஒட்டும். நங்கூரம் போல் இப்போ நீங்கள் ஒரு இந்த செயின் கோர்த்து அப்படியே மனித சங்கிலி அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்போது நல்ல முன்னேற்றத்திற்கு உரிய நாள் இது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய முன்னேற்றம் தான். ஒரு படியில் ஏறுற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கி மேலே கொண்டு வந்திருப்பீங்க. யாராலும் இதை அசைக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறன் தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. தெய்வத்தால் ஆகாதது எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் உருவாக்கிய இந்த வாழ்க்கைனா நீங்கள் முயற்சி செய்து சில தொழில் விஷயங்களை உருவாக்கி வச்சுருப்பீங்க. இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் பல பேர் செஞ்சுருப்பாங்க. எதுவும் நடக்காது. வெற்றி உங்கள் பக்கம். இந்த நாள் அதற்கான நாள். இந்த நாள் நல்ல நாள். எல்லா விதமான உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய நல்ல தெய்வ அருள் பொருந்திய நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஃபெஸ்டிவல் சீசன். உங்கள் வீட்டில் தான், மீனராசிக்காரங்க வீட்டில் தான் அதிகமாக செலவாகும். எல்லார் வீட்லேயும் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு செலவுனா உங்களுக்கு 2 மடங்கு இல்லை 4 மடங்கு செலவுகள் ஆகும். அது மாதிரி
வழக்கமாக செலவாகிறத விட 2 மடங்கு ஆகும். செலவுகள் தான், ஆனால் எல்லாம் மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லம் நலமாக இருக்கும், வளமான நாள், நலமான நாள், நல்ல பண உறவு இருக்கும். பணம் செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி தான் செலவு பண்ணக்கூடாது. அதுதான் துன்பம் தரும், மனசில் ஒரு நிழலை தரும். வருமானமும் வரும், செலவுகளும் அதிகமாக செய்வீர்கள். என்ன இன்றைக்கி சேமிக்க முடியாது, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், என்ஜாய் பண்ணுங்கள். தெய்வ அருள் பொருந்திய விசேஷமான நாள்.